இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணாவலா விலாக்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொந்த ஊரான நெருஞ்சிப்பட்டையில் தான் இருக்கோம். ஸோ இந்த நெருஞ்சிப்பட்டையில் என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம ஊர் பொதுக்கோயிலோட ஃபெஸ்டிவல். ஊருக்கு பொதுக்கோயில் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 கிராமங்கள் சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது அப்படின்னா நம்ம ஊரில் அது இருக்கும். ஸோ இந்த ஃபெஸ்டிவலோட என்ன சிறப்பு அப்படின்னா மொத்தம் 3 நாள் நடக்கிற ஃபெஸ்டிவல். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டியூஸ்டே வெனஸ்டே நடக்கும். மண்டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூங்கரகம் எடுப்பாங்க. பூங்கரகம் மீன்ஸ் அதுக்கு ஒரு கதை இருக்குது, நான் சொல்கிறேன். அதே வந்து 2ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிகரகம்னு சொல்லி ஒன்று எடுப்பாங்க. 3ஆவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா தீ மிதிப்பாங்க. தீ மிதிக்கிறது, இப்போ பூங்கரகம் எடுக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டே 1 ஆஃப் வீடியோவில் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம கூட வந்து இப்போது இது கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போகலான்னு தான் பிளானு. ஃபர்ஸ்ட் டே நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணிகண்டன் இருக்காரு. மணிகண்டன் யார் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெருஞ்சிப்பட்டையில் வந்து குட்டிட்டானு. ஸோ அது கூட சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டிடானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இவர் பேர் வந்து குமாருன்னா அப்புறம் அந்த பையனுக்கு நம்ம மேல என்ன ரெஸ்பெக்ட் இருக்கும்? என் பேர் குமார், கொக்கி குமார். அதுக்கப்புறம் இவர் பேர் வந்து சுந்தராஜ். தலைவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவி, கடைக்குட்டி சிங்கம் மாதிரி. எங்க ஃபேமிலியில வந்து லாஸ்ட் பையன். ஸோ அதனால கடைக்குட்டி சிங்கம் போட்டுக்கோ. வெல்கம் டு உணாவலா விலாக்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல இந்த டேவோட ஃபுல் காமிக்கிறேன். இங்க வா, நான் மஞ்சள் மேலூர் கை இருங்கடா. ஒரு இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ஒரு நிமிஷம் இருங்கடா. இங்க வா, இந்த மஞ்சள் கயிறு கட்டி இருக்குல்ல, இந்த மஞ்சள் கயிறு கட்டிக்கல, அது எதுக்காக கட்டியிருக்கேன் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது எனக்கு தெரியாது. ஆமீன் பாக்குறேன். வேண்டுதல் வச்சு இறங்குறதுதான் தீ மிதிக்கிறது. தீ மதிக்கிறதுனா இவன் பூ மதிக்கிறதுனா இப்ப நீ தீ மதிக்கிறதுனா இங்க வா, நீ வா, வெக்கப்படாதீங்க வா. உனக்கு பொண்ணு எல்லாம் பார்க்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு. சொல்லு என்னன்னு சொல்லு. இதே மோனிகா பேசினா அப்படி பேச. பூ மதிக்கிறதுனா சத்தியமா மோனிகாவா? அதே இருங்க, முக்கியமான ஒரு ஆள் வராரு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு பெரிய ஆளு, ஸ்லீப்பர் செல்ஸோட தலைமை மாதிரி. இவரும் எப்படி பம்பு வர முடியும்? ஓட்டேடி நரி பேர்ல எழுதுங்க. ஓட்டேரி நரி பேர்ல நரி பேர்ல ஓட்டேரி நரி பேர்ல எழுதுங்கோ. அவரவர் வாழ்க்கையில ஈரமாற்றங்கள். கெஸ்டும் அப்படிதான் அப்பப்போ பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க பாய்ஸ் எல்லாமே கோளாறான பாய்ஸ். கிட்டத்தட்ட இந்த 3 நாளுமே இந்த 3 வீடியோலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கோளாறா இருப்பாங்க. அது புதகலமெல்லாம் உச்சக்கட்ட கோளாறு. இந்த கங்கணம் கட்டி இருக்கிற வரைக்கும் தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கட்டுக்கோப்பா. இவன் அப்படியே ஓகே அப்படி என்னை நாளைக்கு பாருக்கிறான். நாளைக்கு நானும் உன்னை இதை பார்க்கத்தானே போறேன். காலையில வருவீங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு. ஆமா, மூக்கு. ஓ காமெடி வேறயா தம்பி? நீ போப்பா. காமெடி வேற, நக்கல் வேற வர்றவன நீங்க அடிச்சுக்கிறீங்கல்ல. நான் எங்க காமிக்கிறேன் அப்படின்னா புதன்கிழமை மணி காலையில சாயங்காலம் ரோல் பண்ணுவேன். இவங்க யாரா அவங்க சும்மா தான். என்ன போச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னல ஊரை சுத்தி வரும்னு சொல்லி கிட்டத்தட்ட 50% தான் முடிஞ்சிருக்கு. 50% தான் வந்திருக்கோம்.
என்ன இதை பேசு என்னன்னு சொல்ல புதன்கிழமை மணிக்கு நான் பேசுவேனா? நான் புதன்கிழமை நான் பேசுறேன். காலைக்கெல்லாம் வந்து ஆடுவேனா? எப்படி பேசுவ? உள்ள இப்படி போச்சுன்னா அப்படி பேசுவியா? அப்படிலாம் என்ன பார்த்தா குடிகாரனா தெரியுது. புதன்கிழமை மணிக்கு தெரிஞ்சு போயிடும் யாரு. நான் சொல்ல மாட்டேன் வாயில யாரு எப்படி இருப்பாங்க, எப்படி கோளாரா இருப்பாங்கன்னு சொல்லி நான் புதன்கிழமை மணிக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க எல்லாருமே கோளாறு தான். சரிங்களா? காமிக்கிறேன். நான் பொய் பேசுறேன்னு சொல்லுவீங்க. அப்பதான் ஒண்ணு இல்ல, நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்கிறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யாரா நல்ல பையங்க யாராரு கெட்ட பையன். நல்ல பையங்க சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே கோளாறு என்னை தவிர. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ யார்ட்டையாவது நான் கேட்டு சொல்றேன் எதுக்காக இந்த பூங்கரகம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா தீபாக்கா இருக்காங்க. தீபாக்கா யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க, கேட்போம். இல்ல அந்த பூங்கரகத்தை பத்தி இப்போ பூங்கரகம் எடுக்கிறாங்களா, அது யாரு, இப்ப எதுக்காக இந்த பூங்கரகம் எடுக்கிறாங்க? எங்க வீட்டுக்காரர் எடுக்கிறாரு. சரி, இப்போ பூங்கரகம் வந்துட்டு உங்களோட நாங்க வருஷம் நீங்க எங்க வீட்டுக்காரர் தான் கரகம் எடுக்கிறாரு. எங்க மாமனார் எடுத்தாரு. அடுத்தது வந்து எங்க வீட்டுக்காரர் எடுக்கிறாரு. அடுத்தது எங்க பையன் எடுப்பா. அப்படி நாங்க எங்களது காலங்காலமா எங்க வம்சத்துல வந்துகிட்டே இருக்கோம். அந்த பூங்கரம் எதனால எடுக்கிறோம் அப்படின்னா, ஊர் செழிப்பா இருக்கணும், குடும்பங்கள் எல்லா குடும்பமும் நல்லா சந்தோஷமா நோய் நொடி இல்லாம இருக்கணும். அதுக்காக வந்து ஊர் கோயில் சார்பா நாங்க வந்து எங்க காணியாசியை விட்டு கொடுக்காம இருக்க பூங்கரம் எடுக்கிறோம். இல்ல அதான் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இப்போ பூங்கரகம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஊரை சுத்தி வந்துட்டு எல்லாரும் ஊர்ல தேங்காய் பழம் எல்லாம் மாத்துறாங்கல்ல, அது வந்து இப்போ எவ்வளவு வருஷம் இது பண்றாங்க, ஒரு பெரிய ஐதீகமாவே இருக்குல்ல. அது பரம்பரையா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த எடுக்கிறத வந்து எங்க வயசு உள்ள வரைக்கும் காலங்கள்ல எங்க முன்னோர்கள் காலத்துல வந்து சிறப்பா எடுத்துட்டு வராங்க. அதை அப்படியே நான் கடைபிடிச்சு வரோம். இது வந்து இந்த 15 நாட்கள் வந்து 5 நாட்கள் நோம்பி சாட்டி, நோம்பி நியாயம் பேசுறதுல இருந்து அதுக்கு பின்னாடி வந்து கம்பம் சாட்டின பின்னாடி வந்து எரியரும்பு வெட்டுவோம். அந்த எரியரும்பு வெட்ட நாள் வந்து 10 நாட்கள் வந்து விரதம் இருந்து இந்த 8 நாட்கள் கழித்து வர திங்கக்கிழமையில இந்த பூங்கரகம் ஊரை சுற்றி வந்து ஊர் செழிப்பா இருக்கணும், மக்கள் செழிப்பா இருக்கணும். அதனால வந்து நான் இந்த பூங்கரகத்தை வந்து எங்க காணியாசி விடாம இருக்க நாங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். வெல்கம் டு ஃபுல்லா சொல்லு. வெல்கம் டு உனா vlogs. வெல்கம் டு உனா vlogs. வெல்கம் டு உனா vlogs. ஒரு மணிக்கு 2 மணிக்கு எல்லாம் குண்டு இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு பூ மிதிக்கிறாங்கன்னு தெரியுமா? எதுக்கு குண்டு இறங்குறாங்கன்னு தெரியுமா? தெரியாதா? டான்ஸ் மட்டும் ஆடுவேன். 1 மணிக்கு மேல தலைவனா வந்து வேட்டி எடுத்து நெஞ்சில கட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன், அதே வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டினாண்டா மதம் கொண்ட யானை. அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனா நம்ம ஊரோட ஸ்பெஷலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூமிதி திருவிழா தான் 3 நாள் நடக்கிற ஃபங்க்ஷன்ல. இது என்ன மாதிரி ப்ரொசீஜர் போகும் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் வந்து காலையில் எப்படின்னா சின்ன குழந்தைங்க எல்லாமே அடி உளுந்து வர ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். எப்படின்னா அடி உளுந்து வர்றது அப்படின்னா ஆற்றுல போயிட்டு குளிச்சுட்டு குழந்தைங்க குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே உளுந்து வந்துச்சு வருவாங்க. அந்த கோயிலை சுற்றி வருவாங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போயிட்டு தண்ணிலாம் ஊற்றிட்டு வீட்டுக்கு வீடு ஊற்றுவாங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டிஸை தொடர்ந்து பரிவட்டம் அழைக்க போவாங்க. இப்போ ஒரு வீட்டிலேருந்து காணியாசியாக வந்துட்டு நம்ம கோயிலுக்கு சாமிக்கு வந்து ட்ரெஸ் கொடுப்பாங்க. அது வந்ததுக்கப்புறம் குதிரை வந்து துளுக்கு பிடிப்பாங்க. குதிரை துளுக்கு பிடிச்சதுக்கப்புறம் முப்போடு அழைக்க போவாங்க. முப்போடு அழைக்க போனதுக்கப்புறம் முப்போடு அழைக்க போயிட்டு நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நாசிக் டோல் சொல்லி ஒரு ட்ரம்ஸ் ஒன்று சொல்லியிருந்தாங்க. ஒரு 2000 கொடுத்துருக்கோம் சொல்லி 2000 கொடுத்துருக்கோம். நாசிக் டோல் போட போகிறாங்க. ஆமாம், கேரளாலேருந்து ஒன் டைம் ஆனில எப்படி எங்கிருந்து ஈவினிங்லாம் ஃபோன் எடுத்தேன் அப்படின்னா பறக்க ஆரம்பிக்கும் என் ஃபோன்லாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபோனை எடுத்து வீடியோ எடுத்து பண்ணுறேன். அதே மாதிரி யாராவது இந்த ஃபங்க்ஷனை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தேங்க்யூ. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பாய். துளுக்கில் கோயில் சுற்றிட்டு நம்ம மூஞ்ச பார்த்தா மூஞ்சில் துப்பிடும். எச்சு துப்பிடும். ஏன்னா இவ்வளோ நேரம் நின்று திண்ணூறு போடுறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க துளுக்கில். அவன் மூஞ்ச பார்த்து துளிக்கிருமா? தண்ணி ஊற்றினே முதல்ல நீங்கள் நான்லாம் ஊற்றிடுவேன். ஏன்னா மூணு பார்த்தா தண்ணி ஊற்றுறாங்க. 5 மணிக்கு தண்ணி ஊற்றிட்டு 5 மணிக்கு ஊற்றிட்டு எங்கே போகிறேன்? சும்மா ஒரு அவ்வளோதான் கைஸ். குதிரை துளுக்கிடுச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து ஆற்றுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அந்த லைனில் நம்மளோட இது நின்றுவாங்க. அப்படியே நான் குண்டத்தை காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள் ஒரு நிமிஷம் எப்படி ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா இல்லையா கைஸ்? எங்கள் ட்ரம்ஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட கேரளாலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அப்போ 50,000 பக்கம் வரும் அந்த ட்ரம்ஸு. சட்டை வாங்கியாச்சு, வேட்டி வாங்கியாச்சு, ட்ரம்ஸ் வந்துச்சு. குண்டை மட்டும் இறங்கிட்டாங்க அப்படின்னா நல்ல பர ஸ்டார்டிங்ஸ் தான். ஒன்றுமே பண்ண முடியாது. போனவங்க குதிரை துருக்குதுங்க. என்ன சொல்கிறேன்? போகலாம். இதுக்காகவே நான் வரேன். குதிரை துளுக்கலினா எதில் அடிப்புன்னு உனக்கு தெரியுது. வா, சரி வா வா. ஏ வாடா வா. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்களே குழுக்கணும்ல. யார் போட்டு போனது? அவர் படி கூட்டு போனவர் படி குதிரை துளுக்கிச்சு. அவ்வளோதான். இனிமேல் குண்டை இறங்க போகிறாங்க. அவ்வளோதாங்க, வர முடியாது. சரி ஓகே மக்களே, நாங்கள் வந்து குண்டை இறங்கி முடிச்சு. எங்கள் ஃபோனில் சார்ஜ் இல்லை நினைக்கிறேன். சார்ஜ் இல்லை. குண்டை இறங்க தான் எடுக்க முடியாது. நம்ம 3 மணிக்கு சந்திக்கலாம். ஓகேவா? இல்லை பாய் சொல்லிடுங்க. பாய். தனுஷ் ஒரே நிமிஷம் எடுக்காத. தம்பி எல்லாம் தண்ணியில் தப்பா இருந்துச்சுக்கா கோச்சுக்காங்க. தண்ணியிலுங்கடா. கண்ணு வேண்டாடா சாமி. எப்படா தெரியுங்க வரும் ஆனா வராது. நோம்பியா முடிஞ்சு போயிருந்தா அவசரப்படாதீங்கடா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. அளவாவது போட்டு பாத்துக்கிறேன். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்னதானே பேசினாங்க. நான் தான் திட்டுவாங்க. இல்ல சாய் சொல்லிட்டு போறா. மாறி பேர் போதுரா. மாட்டிக்கொண்டா.
எவன்டா போன் பண்ற நேரத்துல ஏன்டா தொல்லை பண்றீங்க? ஏய் ஏன்டா போடா. எல்லா எல்ல எவன்டா கரும ஏன்டா எல்லா எவன்டா போயிட்டு இருந்த. ஹலோ என்ன இது எல்லா ஹலோ யாரு சொல்றா ஒரே நிமிஷம் பாத்துக்கிறேன். எதுல போட்ட ஜிபேலையா? வந்துருச்சு. சரி போன விட. அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஒரே நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் வேட்டி கூட யார் வேட்டி கூட வேட்டி குடுறா இது மட்டும் அவுத்து கூட வச்சுக்கோ. இந்தா எனக்கு எடுத்துக்கிட்டு மாத்துக்கோடா. நோட் பண்ணிக்கிறேன். எடுத்துக்க போறாங்க பாரு தொலைச்சா போடுவாங்க. சின்ன புலி எம்ப தானே வேட்டி குடுறா. தரேன் எல்லாம் 3 பேருக்கு கொடுத்துறேன். ஒவ்வொரு பேர் சொல்லு. 4 வருஷம் துணி வாங்கி இதான் முதல் வருஷம் துணி போட போறோம். இதே இருக்குடா. என்ன செய்ய புடி உள்ள போட்டு போறோமேட்டாமா. இங்க வச்சு வேட்டி எடுத்துக்கோ. நானு ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நம்மளோட நோம்பி ட்ரெஸ்ஸு. ஒன்றும் இல்லை, ட்ரெஸ்ஸு போட்டாச்சு, வேட்டி கட்டியாச்சு. வேட்டிலாம் நிறுத்தி வச்சுருக்கேன் சும்மா அப்படியே. ஒன்றும் இல்லை, இனிமேல் போகிறோம். கோயிலேருந்து அளவு குத்திட்டு போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அளவு பக்கமாக குத்திட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாய்ஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டப்புன்னு டான்ஸ் ஆடிட்டு என்ன நோம்பி என்ன இது பார்க்குறீங்க? எப்படி போயிட்டு இருக்குது உங்களுக்கு? நோம்பி பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஒரு மாதிரி ப்ரெஷரில் தான் காலேஜில் போயிட்டு என்ன பண்ணுறது? அப்புறம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறேன். கரெக்டு. அமௌண்ட்டில் மிஸ் ஆச்சுன்னு பசங்க முன்னால தான் இந்த ஃபங்க்ஷனே ஓரளவுக்கு கிராண்டாக நடக்க போகுது. அப்படி இல்லை, என்னால நீ ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும்ல. கொண்டு போன இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் எங்களோட கணக்கு வழக்கிலேருந்து கணக்கு புள்ள எல்லாமே இவர் தான். டேய் இந்த ஆக்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இப்போ கணக்கு புள்ளிலேருந்து வேட்டிலாம் கட்டிட்டு இப்போ ஸ்டார் ஆகிட்டாரு. இனிமேல் வேட்டி கட்டி நெஞ்சு மலை கட்டிட்டு ஆட ஆரம்பிச்சிருவாரு. பேட்ட பாய்ஸ் அவ்வளோதான், பேட்ட பாய்ஸ். இனிமேல் அடி தான், ஓத தான், குத்து தான். நாளைக்கு வீடியோஸ் பாருங்க, யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தமிழ் சப்போர்ட் பண்ணுங்க. hours later. வா வைப் பண்ணலாம். டேய் கஞ்சா குடிக்கி பாட்டு போடுறா.
ஓட்ட போடுறா. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. கொடி பறக்குதா? ஓகே, இந்த வருஷம் நோம்பி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு சிறப்பாக. ஸோ இந்த நான் சொன்னதில் அந்த கோயிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு வந்து அளவு குத்திட்டு வந்தாங்க. ஸோ சரியான ஒரு வைப்பு, டான்ஸு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்தளவுக்கு ஆடி இருந்தாங்க. ஸோ அதனால் அளவு முன்னாடியே போயிடுச்சு. நாங்கள் பின்னாடியே டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பக்கம் ஆடிருப்போம். ஸோ ஆடி முடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து இதோட முடியுதுங்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃபெஸ்டிவலை பார்க்க முடியாமல் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஊரில் இருப்பீங்கள்ல. ஸோ இந்த சொந்த ஊரில் இருந்துக்கிட்டு நம்ம ஃபெஸ்டிவலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக வந்து நான் குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க.